என்னோட பேர் சீலன். நான் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறேன். எங்களுடைய தொகுதியில் ஏராளமான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. யானை புகுந்த ஒரு நிலம் எப்படி நாசமாக ஆகுமோ அதேபோல் எங்களுடைய இயற்கையின் பேரரணான மலைகளை உடைத்து சூறையாடி கேரளாவுக்கு நாள் ஒன்றுக்கு 3000 முதல் 6000 அதிகனரக வாகனங்களில் இங்கேருந்து கடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த திராவிட திருவாளர்கள் துணையோடு, அதுவும் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுடைய துணையோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த காலங்களில் இந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 5 வானுயர உயர்ந்து நின்ற மலைகளை வெட்டி சூறையாடி பள்ளத்தாக்காக மாற்றி நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த கனிமூலங்கள் கொண்டு செல்லக்கூடிய வாகனங்கள் மோதி ஏறத்தாழ 386 நபர்களுக்கு மேல் மரணம் அடைந்திருக்கிறார்கள். 1700க்கும் மேற்பட்ட மக்கள் கையிழந்து காலிழந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள். அங்க வீரர்களாகவும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் கிடக்கிறார்கள், முடங்கி கிடக்கிறார்கள். இப்படி ஒரு கனிமூல கடத்தல் அதிகமாக உலவக்கூடிய ஒரு பூமியாக, ஒரு நிலமாக எம்முடைய தொகுதி காணப்படுகிறது. அதிலிருந்து எமது தொகுதியை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேறு யாருமே இதற்காக போராடவில்லை, வலிமையான போராட்டங்களை முன்னெடுக்கவில்லை. திமுக இந்த திருட்டை செய்து கொண்டிருக்கிறது. அதிமுக அதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் தற்போது வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய கட்சியும் இவங்க எல்லாருமே யாருமே இதுக்கு வலிமையான குரல் எழுப்பவோ வலிமையான போராட்டங்களை முன்னெடுக்கவோ அதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோ இல்லை. அப்போது எம்முடைய நிலத்தை, எம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக களத்தில் நின்று கொண்டு போராடி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தான். வழக்கு வாங்கி கொண்டிருந்தது நாம் தமிழர் கட்சி தான். நாங்கள் தான் அதற்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம். எனவே இது நாம் தமிழர் கட்சி காலத்தின் கட்டாயம் என்பதை எமது மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுபோல வேலையில்லா திண்டாட்டம் பெருகி கொண்டிருக்கிறது. படித்த இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்புகள் இல்லை. அதேபோல படித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள், படித்த மாணவர்கள், படித்தவர்கள், பெரும்பாலான மக்கள் போதையின் விளிம்பில் காணப்படுகிறார்கள். அரசே சாராயம் விற்று ஏறத்தாழ 57% மக்கள் குடி நோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து எம் நிலத்தை மீட்க வேண்டும், எமது மக்களை மாற்ற வேண்டும். அதுபோல சாலை வசதி சரியாக இல்லை. அங்கு பெரும் பள்ளத்தாக்குகளாக சாலைகள் மாறி கிடக்கிறது. கனிமூல கடத்தல் லாரிகள் மோதி சாலைகள் அத்தனையும், பெரும்பாலான சாலைகள் பெயர்ந்து காணப்படுகிறது. அதை சரி செய்வதற்கான முயற்சியிலும் இந்த அரசு ஈடுபடவில்லை. அதேபோல எமது மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலிருந்து அவர்களை வெளியேற்றக்கூடிய பணிகளை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சொந்த நிலத்தில் அவர்கள் ஆண்டாண்டு காலமாக வசித்து வந்த பகுதியில் அவர்கள் வாழ வைப்பதற்கான அனைத்து முயற்சிகளிலும் நாம் தமிழர் கட்சி கோரிக்கை வாயிலாக அரசுக்கு எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அதிகாரத்தில் வந்தவுடன் உறுதியாக அந்த மக்கள் அவர்களுடைய பூர்வீக நிலத்தில் வாழ்வதற்கான ஏற்பாடுகளை உறுதியாக செய்வோம். அதுபோல எமது நீர்நிலைகள் பேணி பராமரிக்கப்படாமல் அழிவின் விளிம்பில் காணப்படுகிறது. அந்த நீர்நிலைகளை அத்தனை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். ஏறத்தாழ 98% நீர்நிலைகள் அழிவின் விளிம்பில் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக தற்போது அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் அவர்கள் கடந்த 4.5 ஆண்டுகளாக அமைச்சராகவும் அதற்கு முன்பு 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராகவும் அங்கு பணியாற்றிய பின்பும் இதுவரைக்கும் அந்த நீர்நிலைகளை மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய பணிகளை அவர் முன்னெடுக்கவில்லை. 98% நீர்நிலைகள் நாசமாகி கொண்டிருக்கிறது. அதை மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய பணிகளை நாம் உறுதியாக முன்னெடுப்போம். அதுபோல எமது நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம் இவை அனைத்தையும் பாதுகாத்து எமது நிலத்தை ஒரு சிறந்த நிலமாக மாற்ற வேண்டும் என்கிற உறுதி பூண்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. எனவே நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவளிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம்.